ஆஹா, கடையில் யாருமே இல்லையே. ஓகே ரைட்டு, கையில் என்ன சிக்குதோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடிட்டு போயிட்டு தான். என்ன சிக்குது வாங்க பார்க்கலாம், இன்றைக்கி என்ன சிக்கி இருக்குது நம்ம கடையில். ஆஹா, இங்கே பாருங்க சிப்ஸ் சிக்கிக்குது. ரைட்டா, யாரும் இல்லாத டைமில் எப்படி எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் வாங்க. அவனுமே இல்லை வீட்டில், என் தம்பியும் மெயினா இல்லை. சரி அப்படியே அடப்பாவி இங்கே தருக்கியா. என்னடா சொல்ற, இதாடா டே, இந்த மாதிரி 10 கூட திருடிட்டு வரேன்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் அது குடு, என்னன்னு பார்ப்போம். குர்ரா ராசகுட்டி குர்ரா செல்லக்குட்டியே இருங்க மக்களே. ஸோ இந்தியன் பை ட்ரெயின் த்ரில்ல இந்த தெஃப்ட் ஆட்டோ மோட் இருக்கா? என்னடா உண்மையா? இருங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இருங்க, இந்த மோடுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ. ஸோ இப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏதோ ட்ரெயின் வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஏறி போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ மோடில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் ஏறுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ செம்மையாக இருக்கும் போது டக்குன்னு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் ட்ரெயின். ஸோ இப்போ ட்ரெயினில் ஏறியாச்சு மக்களே. ஸோ ஏறி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நேரம் எங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல மக்களே. பட் கிளம்பிடுச்சு ட்ரெயின். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெயின் எங்கே போய் நிற்க போகுது என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வாங்க கொஞ்ச நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்க்கலாம். அப்பாடா, ஸோ எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. என்ன ஸ்டேஷன் இது? அடப்பாவி, ஐடிஏ. ஆஹா, இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஸ்டேஷன் மக்களே இது. ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் திடீர்லேருந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ மோடுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். சும்மா வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி ஃபஸ்ட்டு ஜாக் வீட்டுக்கு போகலாம் மக்களே. அண்ணே ஆட்டோ வருமானே? ஒன்னே தானே ஆட்டோ வருமா வராதா? டே, ஒரு பையன் ஒருத்தன் இந்தியன் பைக் ட்ரெயின்லேயே வந்துருக்கேன், ஒரு மரியாதை இல்லை. கூட நானே ஓட்டிட்டு போகிறேன் ஆட்டோவை. ஸோ இப்போ நம்ம நேரம் ஆட்டோ ஓட்டிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்கோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ ஜாக்கோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவனை கூட்டிகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இடம் இருக்குமோ அதே வந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சூப்பராக இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வந்து தெரியும், இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க அந்த சர்ப்ரைஸை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ அண்ணன் ஜாக் வீட்டுக்கு போயிட்டோம். ஏக்கா அண்ணன் ஜாக் எங்கக்கா? என்னையா சொல்கிறீங்க? ஜெயிலில் போட்டாங்களா? எங்கள் அண்ணன் ஜாக்கியே ஜெயிலில் போட்டாங்களா? இப்போ பாருங்க மக்களே. ஸோ என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஜாக்கு ஜெயிலில் போட்டுக்கிறானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலேருந்து காப்பாற்றிட்டு வெளியே கொண்டு வரலாம் மக்களே. அப்புறம் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம், மிச்ச வேலையெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜாக்கு இருக்கிற ஜெயிலுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கேருந்து எவனாக இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிட்டு அவன் வந்து ஜாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம கார் இங்கே பாருங்க. நம்ம அண்ணன் கார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தங்கத்தில் செஞ்சு வச்சுக்கிறான் அண்ணன் ஜாக்கு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கினான்னு கேட்டிங்கன்னா அவனே ஒரு திருட்டு பையன் மக்களே. ஸோ இந்த ஊரில் செம திருட்டு பண்ணுவான். அதெல்லாம் திருட்டு பண்ணி தான் இவ்வளோ விஷயம் வாங்கி வச்சுருக்கான். அவன் வந்து ஒரு நல்லவனே கிடையாது, அவன் கேடு கெட்டவன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அவனை ரொம்ப புகழ்ந்துட்டோம். இப்போ நேரம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் ஜாக் இருக்கிற ஜெயிலுக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறான்னு தெரியல மக்களே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னே தெரில. ஸோ அவன் எங்கே வச்சுருக்காங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மக்களே. ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், இங்கே பாருங்க நம்ம இந்தியன் பைக் ட்ரெயினில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஜாக் இருக்கானா என்னன்ட்டு. ஆஹா, இங்கே பாருங்கள் இந்தியன் பைக் ட்ரெயினில் இருக்க அத்தனை போலீஸ் இங்கே இருக்கானுங்க. என்னடா நடக்குது இங்கே? ஸோ உண்மையாகவே நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ மூலம் தான் இருக்கோமா என்னன்னே புரியலையே. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே வந்து சிங்கம் சார் வேறு இருக்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஜாக்கு இங்கே தான் இருக்கிறான். டே பூசட்டஸ் ஜாக்கு, டே என்னடா பண்ணி தொலைஞ்சா இங்கே ஏன்டா இருக்கிற? ஓகே, இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே கொண்டு வரணும் மக்களே. ஸோ எப்படி வெளியே கொண்டு வரது ஒன்றுமே புரியலையே. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஆளுக்கு ஒரு வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சரை சுட்டு சொருவ போகிறோம். ஸோ அடுத்து வெடி வைக்க போகிறோம். அடுத்து நேரம் நம்ம ஜாக்கை மட்டும் அங்கேருந்து தூக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சரை எடுத்தாச்சு மக்களே. அடி சொருவலாம் வாங்க. ஓகே, அடிச்சடியில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சதஞ்சிட்டானுங்க. போட்டு சூற விட்டாச்சு மக்களே. இப்போ நம்ம வாடா ஜாக்கு தம்பி, வாடா ஏறா டக்குன்னு நம்ம காலில் ஏறி வாடா தப்பிச்சு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க வச்சாச்சு ஜெயிலேருந்து. இப்போ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து ஜாக்கை வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம மேலே போலீஸ் கேஸ் வர போட்டானுங்க மக்களே. ஸோ இப்போ இந்த போலீஸ் கேஸ்லாம் நம்ம மறையிற வரைக்கும் நம்ம ஊரில் சுற்றிட்டு ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இன்னும் நிறைய இந்தியன் பைக் ட்ரெயின் 3D மோட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரதுன்றதையும் பார்க்கலாம் மக்கள் இந்த வீடியோவில். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இந்தியன் பைக் ட்ரெயின் திடியோட போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் போலீஸ்லாம் கொண்டு வந்தன்றதை உங்களுக்கு நான் கடைசியாக எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ ரிவீல் பண்ண போகிறேன் இந்த சீக்கிரட்டை. ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஜாக்கை வந்து சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க வச்சாச்சு மக்களே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம இந்தியன் பைக் ட்ரைவ் திடி இதில் எங்கள் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க். ஸோ இந்த பெட்ரோல் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம இந்தியன் பைக் ட்ரைவ் திடியில் இருக்கிற பெட்ரோல் பங்க் தான் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் ட்ரைவ் திடியோட இதெல்லாம் கொண்டு வருது, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொண்டு வருதுன்றதை நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பங்கை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ராப்பா இங்கே பாருங்கள், சூறப்பா வேறு மாதிரி இருக்கே. ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியன் பைக் ட்ரைவில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இது எல்லாமே நம்ம எப்படி இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் கொண்டு வந்தோம் மாசா. ஸோ இது வந்து செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுடலாம். பெட்ரோலு. ஸோ அடுத்தது வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி நம்ம கேம்குள்ளே இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்குள்ளே கொண்டு வருதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஃப்ராங்க்லினை ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லினாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன்ட்டு ஒரு மந்திரத்தை வாங்க போகிறோம். ஸோ அந்த மந்திரத்தை வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓதணும்னா ஸோ நம்ம ஒரு ஸ்பைடர்மேன் மொட்டை ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் நான் ஒரு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லு. இதோ ஸ்பைடர்மேன் சொல்லிடுறேன். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் நான் ஒரு ஸ்பைடர்மேன். ஆஹா என்னடா இது டேய், மந்திரம் படிச்சுச்சுரா. இங்கே பாருங்க மக்களே, ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க்லினாக மாறிட்டான். ஆஹா வேற லெவல் மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூறோட போகிறோம் காற்றுலையே. ஆஹா வேற மாதிரி இருக்கிறோம் மக்களே. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு பவரும் சேர்த்து வந்திருக்க மக்களே. ஓ மை காட். ஸோ இது எப்படி ப்ரோ நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் இருக்கிறதெல்லாம் இதை கொண்டு வந்து ஜாலியாக நம்ம இந்தியன் தெஃப்ட் விளையாடுறது அப்படின்ற வீடியோ தான் மக்களே இந்த வீடியோவே ஆக்சுவலாக. ஸோ வாங்க அதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்கை பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள். உங்களுக்கு புரியணுங்கோசரம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் கேம் வீடியோவாக உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கேம்குள்ளே இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஹேண்ட் கேம் வீடியோவில் போயிடலாம். ஸோ இது வந்து நம்ம இந்தியன் பைக் ட்ரைவ் 3D ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம கேமு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் வந்து கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணணும் ஓகேவா. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தருவேன். ஸோ அப்புறம் இந்த குரூப்புக்குள்ளே சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் டெலகிராம் குரூப் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க ஓகேவா. அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அஃபிஷியல் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருப்பேன். இது வந்து இந்தியன் பைக் ட்ரெயின் பெட்ரோல் பம்பு ஸ்பைடர்மேனு ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ZARChiver அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்றது உங்கள் ஃபோனுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணால் எனக்கு ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகும், உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிங்க அது ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகும். அது எங்கே சேவ் ஆகுதுன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோனில். அப்புறம் அதை கண்டுபிடிங்க. இப்போ நான் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு பாருங்கள் இங்கே போய் சேவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தா இங்கே சேவ் ஆயிருக்கா. ஸோ இது கண்டுபிடிச்சிருங்க எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு. ஸோ ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டு நேராக நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு போயிருங்க, கேமுக்கு போயிருங்க. ஸோ கேமுக்கு போயிட்டு நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த பண்ணால் போதும், உங்களுக்கு இந்தியன் பைக் ட்ரைவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு உங்களுக்கு அழகாக வந்துடும் மக்களே. ஸோ பட் நான் வீடியோ புரியலனா கூட தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் சொல்கிறேன். பட் யாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு. ஸோ இப்போ நம்ம கேமில் போயிட்டு சப்போஸ் என்பிசியாக நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பம்பில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி, ஸோ அதுக்குள்ளே போய் கொண்டு வரணும். ஸோ இல்லை எனக்கு வந்து ஸ்பைடர்மேனாக மாறணும், ஃப்ராங்க்லின் ஸ்பைடர்மேனாக மாறணும்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கேரக்டர்னு இருக்கும், அதை நீங்கள் ஒன்று என்னென்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேம் விளாண்டிங்கன்னா தெரியும். அப்படின்னு டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ அந்த பெட்ரோல் பம்ப் ஆட் பண்ணணும்னா ப்ராப் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அந்த பெட்ரோல் பம்பை ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ என்பிசி பண்ணிங்கன்னா என்பிசியில் இருக்கிற இது வந்துடும். அவ்வளோதான் மக்களே, ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைலை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நீங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க, அழகாக பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ப்ரோ இப்போ பெருசாக்குறது, இந்த குட்டியோண்டு பெட்ரோல் பம்ப் இருக்குது, அதெல்லாம் கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேலு ரொட்டேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா பெருசாகிடும். அப்புறம் பார்க்க அழகாக வந்து இந்தியன் பைக் ட்ரைவில் இருக்க கஸ்டமைஸ்டு இது மாதிரியே இருக்கும் மக்களே. சிம்பிள் கே. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருந்தீங்க, டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் நான் சொல்கிறேன். பை.